ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி போதியாய் உணவுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலப்புத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அற்புதமான காப்பியத்தை நமக்கு தந்தருளிய சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நாம் பெருமழலை குறும்ப நாயனாருடைய வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 2 வாரங்களாக பெருமழலை குறும்பருடைய இயல்பு, அவர் பிறந்த ஊர், அவருடைய தன்மை, அவர் செய்த தொண்டு விவரங்களை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அடியாருக்கான பணி செய்து அமுதூட்டி நிதி கொடுத்து குறைந்து அடைவார், தன்னை குறைவாக அவர்களிடத்திலே வெளிப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவையும் மற்ற பொருள்களையும் கொடுப்பதும், சிவனது திருவடிகளை மறவாமல் சிந்தையிலே வைத்து போற்றுவதும், நம்பியாரூர் இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு அவர் திருத்தொண்ட தொகை பாடி அந்த செய்திகளை எல்லாம் அறிந்து நம்பி ஆரூரர் மீது காதல் கொண்டு அவரை தன் குருவாக கொண்டு அவருடைய நாமத்தை நாளும் விடாமல் தொடர்ந்து சொல்லுகின்ற அந்த நிலையிலே நின்றார் என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலே ஆளும்படியால் அனிமாதி சித்தியான அணைந்ததன் பின் மூலும் காதலுடன் உடன்பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கழுமினார் என்று பார்த்தோம். இந்த நாமம் நம்பி ஆரூரா என்றது பக்த பஞ்சாட்சரம் அல்லது ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும். எப்படி சிவாய நம அல்லது நமசிவாய என்பது 5 எழுத்தோ, அதுபோல நம்முடைய சமயாச்சாரியார்கள் 4 நாமங்களே மந்திரமாக 5 எழுத்து மந்திரமாக இருக்கிறது. அதனால அந்த நாமங்களையே நாம் மந்திரமாக கொண்டு உச்சரித்தால் அவர்களுடைய ஆசியினாலும் இறைவனுடைய திருவருளினாலும் மிக உயர்ந்த நிலையினை அடையலாம் என்பதற்கு இவருடைய வரலாறே நமக்கு ஒரு சான்று. ஏன்னா நம்பி ஆரூரா என்ற நாமத்தையே இவர் இரவும் பகலும் உண்ணினார்னு சொன்னால் சொல்றதில்லை, வாயினால சொல்லுவதில்லை, மனத்திலே அறிவினாலே மனத்திலே கணித்தல், அதை அந்த நாமத்தோடு ஒன்றி அதை மனதுக்குள்ளே கணிக்கிறது. அந்த மாதிரி அவர் நம்பி ஆரூர நாமம் நவீன்ற நலத்தால் இவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொன்னால் அனிமாதி சித்திகள் எல்லாம் இவருக்கு கிடைக்க பெற்றன என்று சொல்லுகிறார். இந்த அனிமாதி சித்திகள் என்பது என்ன அப்படிங்கும்போது 8 விதமான சித்திகள் என்று, சித்தி என்று சொன்னாலும் அல்லது சக்தி என்று சொல்லலாம். அது 8 விதமான சித்தி. அஷ்டமா சித்தி என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். அஷ்டம் என்றால் 8, மா என்றால் பெரிய, சித்தி என்றால் சிறப்புகள் அல்லது உயர்வுகள். அப்படி 8 விதமான சித்திகள் இவருக்கு நம்பி ஆரூர் நாமம் நவீன நலத்தினால் கிடைத்தது என்று சொல்லுகிறார். ஆனால் இவருடைய வரலாறு முடிக்கின்ற போது அவர் யோக நிலையிலே நின்று தனது உடலை உயிரை பிரித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் பயின்று வந்த யோகமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்கிறது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஞானிகளுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது 4 விதமான வழிபாடுகள், கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று 4 வகையாக நம்முடைய வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இந்த 4 வழியிலும் எந்த வழியில் சென்றாலும் அதை தலைப்பட்டு உறுதியாக நின்று செய்பவர்களுக்கு இந்த அனிமாதி சித்திகள் எல்லாம் வசப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ராஜயோகம் என்று விவேகானந்தர் சொல்லுகின்ற ராஜயோகம் என்கின்ற மூச்சு பயிற்சியின் மூலமாக வாசியை உள்ளடக்கி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை, குண்டலினி என்ற அந்த சக்தியை மூலாதாரத்து மூண்டலும் கனலை காலால் எழுப்பும் கழுத்தறிவித்து என்று ஔவையார் விநாயகராகவல்ல பாடுவது போல மூச்சு பயிற்சிகள் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கவிழ்ந்து கிடக்கின்ற பாம்பாகிய குண்டலினியை எழுப்பி உடலிலே மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய
சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய சக்கரங்களின் வழியாக அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி மேலே பிரம்மரந்திரத்திலே சகசிரார தலம் என்று சொல்லக்கூடிய பிரம்மரந்திரத்திலே அந்த சக்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அனிமாதி சித்திகள் கிடைக்கும். ஆனால் இதை கொஞ்சம் கடினமான பயிற்சி. ஏன்னா இதுக்கு இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தியாரணை, சமாதி என்ற 8 விதமான அங்கங்கள் இருப்பதாக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இயமத்தில் நிற்கணும், அப்புறம் நியமத்தில் நிற்கணும், அப்புறம் பிராணாயாமத்தில் நிற்கணும், ஆசனத்தில் நிற்கணும். இப்படி இதெல்லாம் எளிமையான இதில் கொஞ்சம் சிரமப்படணும். முறையான குரு ஒருவருடைய மேற்பார்வையில் இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா விபரீதமான உடலுக்கான ஆபத்துகளை ஏற்படுத்தி விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ராஜயோகத்தினாலேயும் இந்த பயிற்சிகளை பெற்று அந்த பிரம்மரந்திரத்தில் அந்த குண்டலினியை கொண்டு போய் சேர்த்து இந்த சித்திகளை அடையலாம். முறையாக பக்தி பூர்வமாக இருந்தால் பக்தி உடையவர்களுக்கும் இந்த மாதிரி சித்திகள் கைவரும். கர்மயோகத்தில் நிலை பெற்று அந்த கடமைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கடமைகளை கர்மயோகத்தில் நிற்பவனுக்கும் இந்த மாதிரி சித்திகள் வரும் என்பது நம்முடைய நாட்டு பெரியோர்கள், மகான்கள், சித்தர்கள் வரலாற்றில் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குது. இங்கே இவருக்கு அந்த மாதிரி அனிமாதி சித்திகள் கிடைத்தன என்பதற்கு நாமம் நவீன நலத்தால் என்று சேக்கிழார் ஒரு செய்தியை சொல்லுகிறார். மற்றொன்றும் அவர் யோகமும் பயின்றார் என்று தெரிந்து சொல்வதனாலே 2 அவருக்கு அந்த இது வைத்திருக்கலாம். இந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தியம், பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்பன இந்த அஷ்டமாசித்திகள். அனிமா என்பது மிக பெரியதாக இருக்கின்ற ஒன்றை ஒரு சின்ன அணு மாதிரியாக ஆக்குதல். இது அனிமா என்பது. கிட்டத்தட்ட இந்த அஷ்டமா சித்திகள் அனைத்தையுமே கைவந்தவன் பார்க்கின்ற பொழுது அனுமன் இந்த அஷ்டமா சித்திகளையும் செய்திருப்பதை நம்ம பார்க்கலாம். அசோகவனத்திலே சீதையை தேடி செல்லுகின்ற பொழுது அனுமான் தன்னுடைய உருவத்தை மிகச்சிறிய ஒரு சின்ன குரங்காக ஆக்கி கொண்டு சீதை அமர்ந்திருந்த அந்த மரத்தின் மேலே அமர்ந்து அங்கே அரக்கியர்கள் செய்வதையும் கவனித்தான் என்று கம்பராமாயணம் சொல்கிறது. அப்போ உயர்ந்த உருவினனாகின அனுமன் மிக தன்னுடைய உருவத்தை அணுவாக சுருக்கி கொண்டது அனிமா என்ற அந்த சித்தி. அதுபோல மகிமா என்பது சிறியதாக அணு அளவிலே இருக்கக்கூடிய ஒன்றை மிக பெரிதாக ஆக்கி கொள்ளுதல். இது நம்ம வாமன அவதாரத்தை சொல்லலாம். வாமனன் திருமால் வாமனனாக அவதாரம் செய்கின்ற பொழுது 3 அடி நிலம் கொடு என்று மானி ஒரு 3 அடி உயரம் உள்ள சாதாரண ஒரு சிறுவனாகத்தான் அவர் அவனிடத்திலே மகாபலி இடத்திலே தானம் கேட்கிறார். அவன் கொடுத்தவுடன் அவர் 3 அடி உயரத்திலே இருந்தவர் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக தன்னுடைய பாதங்களை தூக்கி வைத்து மிகப்பெரிய உருவத்திலே வருகிறார். அந்த மாதிரி இதை மகிமா, சிறிதான ஒன்று பெரிதாக ஆக்குதல் என்று நம்ம சொல்லலாம். இதே மாதிரி அனுமனும் அந்த மாதிரி செய்திருக்கிறான்னு சொல்றது. அனுமன் கடலை கடக்கின்ற பொழுது தன்னுடைய உருவத்தை மிக பெரிதாக ஆக்கி கொண்டு கடலை கடந்தான். அந்த மாதிரி உள்ளது மகிமா என்பது. லகிமா என்பது ரொம்ப கனமான ஒரு பொருளை ரொம்ப இலகுவாக தூக்குதல், ஈஸியாக டேக் பண்ணிக்கிறது லகிமா என்பது. இப்போ நம்முடைய சமயாச்சாரியார் அப்பருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கின்ற போது அவரை கல்லிலே கட்டி தூக்கி போட்டார்கள். கல்லே வெயிட்டு அதோடு சேர்த்து பிணைத்து அவர் கடலிலே போட்டபோது அந்த கடலிலே மிதந்தது என்று வரலாறு பார்க்கிறோம். இது லகிமா என்று சொல்லக்கூடிய கல் லேசாகி மிதந்தது. அதே மாதிரி அனுமான் சஞ்சீவி மலையை கொண்டு வருவதற்காக காற்றிலே பறந்தது. அது அவனுடைய அவ்வளவு வெயிட்டான உடம்பை லகுவாக்கி கொண்டு காற்றடிக்கும் திசையிலே அவன் பறந்து சென்றான் என்கிறது லகிமா என்ற இந்த சித்தி. மற்றொன்று கரிமா என்ற சக்தி. லகுவான ஒன்று மிக கனமாக ஆகுதல். இந்த சக்தியும் இப்போ அமரநீதி நாயனார் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அது சாமி பிரம்மச்சாரியாக தன்னுடைய கோவணத்தை கொடுக்கிறார். அந்த திராசில் நிற்கின்ற பொழுது ஒரு பக்கத்தில் இருப்பது ஒரு சாதாரண பஞ்சினாலான ஒரு பருத்தியினாலான ஒரு கோமணம் தான்.
ஆனால் எதிர்த்தரத்தில் அதுக்கு எடையாக வைக்கப்படுகின்ற போது அத்தனை பொருள்களும் மற்ற மற்ற இதுகளும் செல்வங்களையும் வைத்த போதும் கூட அந்த கோவணத்தின் எடைக்கு ஈடாகாமல் கடைசியில் அமர்நீதி நாயனாரும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் ஏறி இந்த தராசில் நின்று அப்பொழுதுதான் அது சமமாச்சுன்னு பார்க்குறோம். அப்போது ரொம்ப எளிது, கோவணம் எவ்வளோ வெயிட் இருக்க போகுது, ஆனால் அந்த கோவணம் அவ்வளவு கனமாக இருந்தது. அப்படியும் பார்க்கலாம். அந்த மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் நல்ல ஒரு மலருடைய வாசனை வருகிறது. அதை திரௌபதி அந்த வாசனை மட்டும், இந்த பூ எங்கே இருக்கிறது தெரியவில்லை, இதை எங்கிருந்தாலும் பறித்து கொண்டு வாருங்கள்னு பீமனுக்கு சொல்கிறா. அப்போ பீமன் அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டே வெகு தூரம் கடந்து போகின்ற போது ஒரு காட்டுக்குள்ளே அந்த வாழை வருகிறது. காட்டுக்குள்ளே போக முயற்சிக்கின்ற பொழுது ஒரு குரங்கு தன்னுடைய வாளை அந்த போகின்ற பாதையிலே குறுக்காக அந்த வாளை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. இவன் பீமன் அந்த புஷ்பத்தினுடைய வாசனையை நுகர்ந்து கொண்டே போய் அந்த வாளை தாண்டக்கூடாது என்பதனால, அதுவும் கொஞ்சம் வயதான கிழட்டு குரங்காக இருந்தது, அது வாளை இது பண்ண வேண்டாம் என்று வாளை எடுத்துக்க என்று இவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த குரங்கு வந்து எனக்கு ரொம்ப உடம்பு தளர்ச்சியாக இருக்குது, என்னால் முடியல, நீனே அந்த வாளை ஒரு ஓரமாக நாத்தி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுது. அப்போது பீமன் குனிந்து, குரங்கனுடைய வால் தானே, அது என்ன வெயிட்டாக இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக இடது கையால் ரொம்ப அலட்சியமாக தூக்குறான். பீமனுடைய பலம் நமக்கு தெரியும், 1000 யானையின் பலம் கொண்டவன் பீமன். ஆனால் அந்த வாளை அவன் தூக்குறான், தூக்க முடியலை. இடது கையால் தூக்குறான், அவன் தூக்க முடியல. அப்புறம் வலது கையால் தூக்குறான், தூக்க முடியல. 2 கையாலையும் சேர்த்து தூக்குறான், அந்த வாளை அவனால் தூக்கவே முடியவில்லை. அப்புறம்தான் அவன் டக்குன்னு, நீங்கள் யார், நீங்கள் சாதாரண குரங்கு இல்லை, நீ யார் அப்படிங்கும்போது அனுமன் தன்னுடைய உருவத்தை காண்பிக்கிறான் என்று மகாபாரதத்தில் வரலாறு. அப்படி அந்த மாதிரி எளிமையான இலகுவான அந்த வாள் 1000 யானை பலம் கொண்ட பீமனாலேயே தூக்க முடியாத அளவுக்கு கனமான ஒன்றாக ஆகுதல். இது வந்து கரிமா என்று சொல்லக்கூடிய அந்த சித்தி. பிராப்தி என்று சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் சஞ்சரிக்குதல், எல்லா இடத்திலும் இருப்பது, தன்னுடைய உருவை வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரங்களில் காட்டக்கூடியது என்கின்ற ஒரு சித்தி என்று சொல்வார்கள். நம்ம பட்டுக்கோட்டையில் வெங்கட சுப்பையா சுவாமிகள் அவருடைய சமாதி இருக்குது. இவர் வந்து ஒரு சமயம் ஒரு அமாவாசை என்று பட்டுக்கோட்டையிலையும் இங்கே காட்சி கொடுத்தார். ராமேஸ்வரத்தில் அடியார்களுடன் அங்கே கடல் நீராட்டுவதற்கு அங்கேயும் இருந்தார் என்று அவருடைய வரலாற்றில் சொல்லுவார்கள். இது பிராப்தி, ஒரே நேரத்தில் பல இடங்களிலும் அவர்கள் தங்களுடைய உருவை காண்பித்துக் கொள்ளுதல் என்பது. மற்றொன்று பிராகாமியம், விரும்பியவாறு உடல் அல்லது வேடம் எடுத்துக்கொள்ளுதல். அவங்க நினைக்கிற இது, அதாவது இப்போ நம்ம இந்த கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, திருமூலர் செய்தது. மூலன் உடலிலே தன்னுடைய உயிரை செலுத்தி எழுந்தது. அருணகிரிநாதர் வல்லாள மகாராஜாவுடைய நோய் தீர்ப்பதற்காக பாரிஜாத பூ தேவேந்திர உலோகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்கான தன் உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் வைத்து விட்டு கிளி வடிவாக அவர் பறந்து சென்றார் அப்படிங்கிறது அவருடைய வரலாறு. அந்த மாதிரி வேறு கூடு விட்டு கூடு பாய்கின்ற சக்தி, அது பிராகாமியம் என்று சொல்லப்படும். ஈசத்துவம் என்பது எல்லோரையும் ஆட்சி கொள்ளுதல், 5 தொழில்களையும் செய்யக்கூடியது. ஆக்கவும் செய்வார்கள், அழிக்கவும் செய்வார்கள் என்பது. நம்ம வந்து அதை பார்த்தோம்னா விஸ்வாமித்திரரை நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். விஸ்வாமித்திரர் ஒரு தனி சொர்க்கத்தையே உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்புறம் வசித்துவம் என்பது எல்லாவற்றையும் தன் வசமாக ஆக்குதல் என்பது. மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், அவருடன் பேசுதல், பழகுதல். இப்போ களரிற்றறிவார் என்ற நம்ம நாயன்மார் வந்து உலகில் மற்ற உயிரினங்கள் பேசுவதை கேட்க தனக்கு ஆற்றல் வேண்டும் என்று பெருமானத்தில் வேண்டி பெற்றார். அதனால தான் அவருக்கு களரிற்று அறிவார், மற்றவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடியவர், அறியக்கூடியவர் என்று பெயர் என்று சொல்வார்கள். இப்படி இந்த 8 விதமான சித்திகளும் அனிமாதி சித்திகள் என்று சொல்லப்படும். இந்த சித்திகள் எல்லாம் அவருக்கு நான் நம்பி ஆரூரர் நாமத்தை பயின்ற காரணத்தினாலேயே அவருக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். நாமம் 5 எழுத்தும். அப்புறம் அந்த சித்திகள் வந்தாலும் பெரிய ஞானிகளாக இருப்பவர்கள், பெரியோர்களாக இருப்பவர்கள் அந்த சித்தியிலே மயங்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சித்திகள் என்ன தன்மை என்னன்னா, அந்த சித்தியை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய தவ ஆற்றல் குறையும். உங்களுடைய ஆன்ம ஆற்றல் குறைந்து போய்
வீடு வேறு என்ற அந்த நிலையை அடைய முடியாமல் போகும். இது சாதாரணமாக நீங்கள் ஏதேனும் ஒரு பயிற்சியை தொடர்ந்து சிறிது காலம், ஒரு 48 நாள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மண்டலம்னு, அந்த மாதிரி ஒரு பயிற்சியை, ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் ஒரு 48 நாட்கள் கரெக்டாக முறையாக செய்து வந்தீர்களானால உங்களுக்கு ஒரு சாதாரண மனசித்தி ஏற்படும். பிறருடைய மனதை புரிந்து கொள்ளுகிற அல்லது நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆற்றல் நமக்கு ஏற்படும். நம்ம சொல்கிற வார்த்தை பலிக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஒரு செய்தி சொன்னோம்னா அந்த வார்த்தை பலிக்கும். இந்த மாதிரி சிறிய ஆற்றல்களை ஒரு சிறிய பயிற்சியினாலேயே ஒரு மண்டல காலம் நம்ம தொடர்ந்து செய்தால் கிடைக்கும். அந்த மாதிரியான இதுகள் உண்டு. இங்கே அந்த மாதிரி அந்த அனிமாதி சித்திகள் பெற்றால் அவைகளிலே ஈடுபடாமல் இருப்பது தான் முக்தி அடைவதற்கான வழி. அதனால இவர் இங்கே என்ன செய்கிறார், மூலும் காதலுடன் உடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வாம் பரிசு வாய்ப்பை கெழுமினார். அந்த அனிமாதி சித்திகளில் அவர் ஈடுபடலை. அவர் என்ன செய்தார், சிவபெருமானுடைய திருவடிகளையே நினைந்து அந்த திருவடிகளை 5 இடத்தையும் ஓதுகின்ற நெறியிலே நின்றார். இன்னவாறு இவர் ஒழுக ஏறுகொடி மேல் உயர்த்தவர் தம் பொன்னங்கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வழக்குரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வந்தொண்டர் சென்னி மதிதோய் மாடம்மடி கொடுங்கோளூரை சேர்வுற்றார். இவர் பெருமிழல இருக்கார், மிழலை நாட்டில் இருக்காரு. நம்பி ஆரூரர் பல தலங்களை தரிசித்து கொண்டு மீண்டும் மலை நாட்டுக்கு செல்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லக்கூடிய கழறிற்ற அறிவார் என்று அறியக்கூடிய அவரை தரிசிப்பதற்காக 2ஆம் முறையாக நம்பி ஆரூரர் அங்கே செல்லுகிறார். அப்படி அவர் செல்லுகின்ற பொழுது அவரை பற்றி செய்தி சொல்கிறார். நம்பி ஆரூருடைய வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் சொல்ல, விண்ணவாறே இவர் ஒழுக. இங்கே என்ன இவர் ஒழுகன்னு சொன்னா, பெருமிழலை குறும்பர் எப்படி ஒழுகுகிறார், இந்த 3 நிலைகளில் நிற்கிறார். அடியார்களுக்கு அன்னம் இடுதல், சிவனை பூசித்தல், நம்பி ஆரூரர் நாமம் நவின்று ஏற்றுதல். இந்த நிலையில இவர் நின்று கொண்டிருக்கும் போது பொன்னின் கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வழக்குரைத்து, இது நம்பி ஆரூரை இறைவன் ஆட்கொண்ட வரலாறு. இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் நல்லா. திருவெண்ணை நல்லூரிலே திருமணத்தின் போது ஓலை காட்டி நீ அடியவன் என்று வழக்குரைத்து அதை பின்னாடி திருவெண்ணை நல்லூர் சபையிலே நிரூபித்து செந்தொரரை தனது அடியவனாக, தனக்கு அடிமையாக அவர் பெருமான் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் பதிகங்களை எல்லாம் பாட ஆரம்பித்தார் என்பது அந்த வரலாறு தெரியும். அந்த சுந்தரர் இப்பொழுது என்ன செய்கிறார், வன்தொண்டர் சென்னி மதிதோய் மாடம் வழி கொடுங்கூளரை சேர்விட்டார். கொடுங்கோளூருக்கு சென்றார். இந்த கொடுங்கூளரை ஆட்சி செய்பவன் சேரமான் பெருமாள் என்ற நாயனார். அங்கே அவர் போயிருக்கார். இங்கே இவர் பெருமிழலே இவர் தவத்திலே இருக்கிறார். அஞ்சை களத்து நஞ்சு உண்ட அமுதை பரவி அனைவருவார். செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சில் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார் நீடு மிழலை குறும்பனார். ஒரு செய்தி சொல்லுகிறார். அவர் நம்பி ஆரூரர் திருவஞ்சை களத்திலே சேரமான் பெருமாள் நாயனாருடைய அரண்மனையிலே அங்கு தங்கி இருக்கிறார். அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி, நஞ்சுண்ட அமுது இலக்கணத்தில் முரண் தொடைன்னு சொல்லுவாங்க. நஞ்சு அமுது 2 களத்து நஞ்சு உண்ட அமுது, நஞ்சை உண்ட அமுதம். பெருமான் முழுக்க முழுக்க அமுதமயமாக இருப்பவர். அவர் என்ன சாப்பிட்டாருன்னா நஞ்சு சாப்பிட்டாரு. அப்போ அந்த நஞ்சு வேலை செய்யுமா? உடம்பு முழுவதும் அமுதமாக இருக்கின்ற ஒன்றிலே நஞ்சு போனால் நஞ்சு வேலை செய்யுமா? செய்யாது. அதனால தான் பெருமான் கழுத்தில் அந்த நஞ்சு அப்படியே நின்று விட்டது, உள்ளே போகலை. அதுதான் இங்கே நஞ்சு உண்ட அமுது. பெருமான் அமுதமே வடிவாக ஆனவர் என்று சொல்லப்படுகிறது. திருக்கடையூரில் இருக்கிற பெருமான் அமுத கடேஸ்வரர் என்று பெயர் அந்த பெருமானுக்கு. ஏன்னா அமுத குடமாகவே அவர் இருக்கிறார் என்பது அந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு. இங்கே அந்த மாதிரி நஞ்சுண்ட அமுதை பரவி அனைவருவார். அந்த பெருமானை, திரு அஞ்சை களத்தில் இருக்கக்கூடிய பெருமானை புகழ்ந்து பாடி செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே, அந்த திருவஞ்சை களத்திலே அவர் நம்பி ஆரூரர் தங்கி இருக்கின்றார். அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது
மறுநாள் அவர் இதுக்கு போகிறார், கைலாயத்திற்கு. ஐராவணம் என்ற யானை இந்திரன் மால் முதலார் தேவர்கள் அவரை அழைக்கப் போகிறார்கள். அதற்கு முதல் நாள் அந்த அரண்மனையிலே தங்கியிருக்கின்ற பொழுது அவர் இதை நினைக்கிறாராம். அதான் தேவர் பெருமான் அருளாலே என்று சொல்கின்ற போது, எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய. அப்போ அங்க நினைக்கிறாரு, பெருமானே, நான் இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும், அதனால மீண்டும் நான் கைலைக்கு வர வேண்டும், உன் திருவடியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை சுந்தரர் முதல் நாள் நினைக்கிறார். எங்க அஞ்சை களத்து அரண்மனையிலே சேரமான் பெருமானுடைய உபசரிப்பில் இருக்கின்ற பொழுது அவர் மனதிலே நினைக்கிறார், என்னை அழைத்து கொள், போதும், இந்த உலக வாழ்வு போதும் எனக்கு என்று அவர் நினைக்கிறார். அப்படி அவர் அங்கு நினைக்கின்ற செய்தி இங்கே பெருமழையிலே இருக்கக்கூடிய கொடுங்கோளூரில் அவர் சுந்தரர் நினைப்பது பெருமலையில் இருக்கக்கூடிய குறும்ப நாயனார் மனத்திலே அது தெரிகிறது. மஞ்சில் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார் நீடுமிழலை குறும்பனார். அவர் ரொம்ப தூரத்தில் இங்கே கேரள நாட்டில் இருக்கக்கூடிய சுந்தரர் மனதிலே நினைக்கின்ற, இனி இந்த வாழ்வு வேண்டாம், நான் கைலைக்கு வர வேண்டும் பெருமானே என்று அவர் மனதிலே நினைப்பது பெருமழையிலே இருக்கக்கூடிய குறும்பனாருடைய நெஞ்சத்திலே அந்த சிந்தனை அவருக்கு இங்கே தோன்றியதாம். அதை சொல்லுகிறார். மறுநாள் அவர் அந்த ஆலயத்துக்கு சென்று தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்ற பதிகம் பாடி அவர் வெளியே வருகின்ற பொழுதுதான் ஐராவணம் என்ற யானையுடன் தேவர்கள் எல்லோரும் காத்திருந்து உங்களை அழைத்து வர சொன்னார் பெருமான் என்று யானையிலே அவரை ஏற்றி சுந்தரரை கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அவர் சென்ற பிறகு கீழே சேரமான் பெருமாளுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் யானையிலே ஏறி செல்லுகிறார். தகவல் சேரமான் பெருமாளுக்கு செல்லுகிறது. அவர் அரண்மனையிலே இருக்கக்கூடியவர் உடனே தானும் அவருடைய குதிரை மேலே ஏறி அதனுடைய காதிலே 5 எழுத்து ஓத குதிரையும் ஆகாயத்திலே பறக்கிறது. அப்படி சேரமான் பெருமாளும் சுந்தரரும் மறுநாள் கைலைக்கு போகிறார்கள். இந்த செய்தி முதல் நாள் நடக்கிறது. அவர் நினைக்கிறார். அதை இங்கே பெருமழலை குறும்பர் தன் மனதிலே உறிந்து கொண்டார். இங்கு உணர்ந்தார். இங்கு உணர்ந்தார் என்பது எப்படி நடக்கும்? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைக்கிறது, அவங்க மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை எங்கேயோ இருக்கிற இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கும்போது அன்பினாலே பிணைக்கப்பட்டவர்களுடைய எண்ணங்கள் ஒத்ததாக இருப்பதனால அவர்கள் நினைப்பது மற்றவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இதுக்கு சான்று சொல்கின்ற போது கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் கொண்ட நட்பை பற்றி சொல்லுகிறார்கள். கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருவரை பார்த்ததே இல்லை. இப்போ இந்த நம்ம கதையிலையும் கூட பெருமழலை குறும்பர் சுந்தரரை தரிசித்ததே இல்லை. சுந்தரர் எப்படி இருப்பார், கருப்பா சிவப்பாங்கிறது பெருமழலை குறும்பனாருக்கும் தெரியாது. நம்பி ஆரூரை பற்றி அவர் நேரிலே பார்த்ததில்லை. முழுக்க செவி வழிய செய்தியாக கேட்டு அவருடைய அருட்செயல்களை கேட்டவர் தானே ஒழிய நேரே பார்த்தவர் இல்லை. அதே மாதிரி பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் ஒருவரை பார்த்ததில்லை. ஆனால் கோப்பெருஞ்சோழன் தான் கடைசியில உயிர் விடுகின்ற பொழுது பிசிராந்தையார் வருவார் என்று தன் பக்கத்திலே அவருக்கு ஒரு இடம் வைக்குமாறு சொல்லி அவன் உண்ணா நோன்பு மேற்கொண்டு உயிர் துறக்கிறான். அவன் இறந்த 1 வாரம் கழித்து பிசிராந்தையார் வருகிறார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் வச்சுட்டு இது பண்ணியிருக்கார், அவர் இறந்து விட்டார்னு சொன்னா அந்த இடத்திலே பிசிராந்தையாரும் அமர்ந்து அவரும் 1 வாரம் உண்ணா நோன்பு இருந்து உயிரை விட்டாராம். அப்படிப்பட்ட அன்பு, நட்பு, உயர்ந்த நட்பு என்று சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு காட்சி. அப்போ அந்த மாதிரி இவர் சொல்லுவார், இவர் நினைக்கிறார் என்ற செய்தி பிசிராந்தையாருக்கு எப்படி தெரிந்தது என்கின்ற பொழுது அந்த ஒத்த எண்ணமுடைய நட்பு கொண்ட உள்ளங்களுக்கு ஒன்றுக்கொன்று தெரியும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மற்றொரு செய்தி வரும்போது இவர் யோகத்திலே நின்றவர். நம்ம அந்த வரலாறை பார்க்கிறோம். இவர் வாசி யோகத்திலே நின்று ராஜயோகம் பயின்றவர் ஆனதுனாலே யோகத்திலே இருக்கின்ற போது யோக காட்சி மூலமாக தான் நினைப்பதை பார்க்க அனிமாதி சித்தி பெற்றவர். ஆகவே எந்த இடத்திற்கு செல்லக்கூடியதும் எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கும். அந்த வகையில் யோக காட்சியின் இயல்பினால் அதை அவர் அறிந்தார் என்று சொல்லலாம். இந்த யோக காட்சியை பற்றி சொல்கின்ற பொழுது சிவஞான சித்தியாரில்
நம்ம 3 விதமான பிரமாணங்கள், காட்சி பிரமாணம், கருதல் அனுமானம் பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 விதமான இது சொல்லுவார்கள். அதில் காட்சி பிரமாணம், கண்ணால் பார்க்கின்றதை கொண்டு ஒரு செயலை ஒன்றை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த இதில் வரும்போது, அந்த காட்சி எப்படிப்பட்டதுங்கும் போது 4 வகையான காட்சி என்று சொல்லுவார்கள். ஒன்று இந்திரிய காட்சி, நம்ம கண் மூலமாக சாதாரணமாக நம்ம பார்க்கின்றது. மற்றது மானத காட்சி, அந்த பார்த்த காட்சியை நம்முடைய மனதிலே இருந்து நாம் நினைக்கும் பொழுது மீண்டும் அந்த காட்சியை நம் மனதிலே காணுவது. மற்றொன்று தன்வேதனை காட்சி, அதை பார்ப்பதனாலே நமக்கு இன்பமோ துன்பமோ நம்முடைய அனுபவத்துக்கு ஏற்பட்டதை மீண்டும் உணர்வது தன்வேதனை காட்சி. இது எல்லாவற்றையும் விட யோக காட்சி, அனுபவத்தின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக எங்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இருந்த இடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது யோக காட்சி என்று சொல்லக்கூடியது. இந்த யோக காட்சியின் மூலமாக தான் அவர் சுந்தரருடைய இந்த நினைப்பை அறிந்து கொண்டார் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா அனிமாதி சித்திகள் பெற்றவர் என்பதனால அவருக்கு இந்த ஆற்றல் கைகூடும். மற்றொன்று, நம்பி ஆரூரையே இவர் நினைத்து கொண்டிருப்பதனால நம்பி ஆரூரர் என்ன நினைக்கிறார் என்பதை இவர் மனசில் இங்கே அப்படியே டெலிபதி என்று ஒன்று சொல்லுவார்கள். ஒரு இடத்துல ஒருத்தர் நினைச்சா அவர் யாரை நினைத்து எங்கே இருந்தாலும் அங்கே பல மைல்கள் தூரம் தள்ளி இருந்தாலும் அவர்கள் மனதில் அந்த சிந்தனைகள் பதியும் என்று சொல்லுவார்கள். டெலிபதி என்று சொல்றது அந்த வகையான ஒரு சித்தியாக கூட இது இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார் நீடு மிழலை குறும்பனார். சுந்தரர் நாளை கைலைக்கு போகப் போகிறார் என்ற செய்தியை முதனாலே இவர் இங்கு தெரிந்து கொண்டார். மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்தொண்டர் நன்னர்க்கு அரிய திருக்கையிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கு அரிய மணிகழிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவன்தால் இன்றே சென்றடைவன் யோகத்தால் என்பார். இங்கே செய்தி சொல்கிறதுனால தான் அவர் ராஜயோகம் பயின்றார் என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரி சுந்தர பெருமான் சென்று விட்ட பிறகு கண்ணில் இருக்கக்கூடிய கண் மணி போயிடுச்சுன்னா அந்த கண்ணுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, கண் பார்வை இழந்து போகும். இது மாதிரி கண்ணின் மணியாகிய நம்பி ஆரூரர் கைலைக்கு சென்று விட்டால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதனால என்ன பயன் இருக்கிறது என்று அவர் போவதற்கு முன்னாலேயே நம்ம போய் கைலாயத்துக்கு சென்று அவரை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் பெருமிழலை குறும்பருக்கு ஏற்பட்டதாம். அதனால நன்னற்கரியன்னு சொல்கின்ற பொழுது நன்னுதல் என்றால் அடைதல்னு அர்த்தம். நன்னற்கரிய என்றால் சென்று அடைய முடியாத இடம் கைலாயம். அண்ணாமலைன்னு சொல்கிறோம். இப்போ அண்ணாமலைன்னா அண்ணுதல்னு சொன்னால் அடைதல். அண்ணாமலைன்னா அடைய முடியாத மலை. அதே மாதிரி இங்கே நன்னதற்கரியன்னா பிறரால் சென்று அடைய முடியாத மலை, அது கைலை மலை. அதான் நன்னற்கரிய. திருநாவுக்கரசர் வரலாற்றில் கூட நம்ம அதை பார்க்குறோம். கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைதற்கு எளிதோ. நம்ம அந்த வரலாறு பார்த்தோம். அவர் கைலாயத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு முனிவர் எங்கு செல்கிறாய்ங்கிறார், நான் கைலாயம் போகிறேங்கிறார். கைலாயம் மனிதர்களாலே அடைய முடியுமா என்று அந்த முனிவர் கேட்பதாக திருநாவுக்கரசர் வரலாற்றில் பார்த்தோம். அந்த மாதிரி பிறரால் அடைய முடியாத அந்த கைலாய மலையை நான் சென்று அடைவேன். எப்போ? சுந்தரர் அடைவதற்கு முன்னம் நான் சென்று அடைவேன். எப்படி அடைவேன்? யோகத்தால் அடைவேன் என்று, சென்று அடைவன் யோகத்தால் என்று மிழலை குறும்பனார் தன் மனதிலே திட்டமிட்டார். நன்னர்க்கு அரிய திருக்கையிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கு அரிய மணிகழிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவன்தால் இன்றே சென்றடைவன் என்று யோகத்தால் என்பார். தன்னுடைய யோகத்தின் நிலையினாலே சென்று அடைதல் என்று நினைத்தார். இது சாத்தியமா என்று சொன்னால் இதுவும் சாத்தியமா? பல பெரியோர்கள் இந்த மாதிரி அடைந்திருக்கிறார்கள். அது எப்படி என்பதை அடுத்த பாடலில் சொல்றார். 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம நாடி வழி கருத்து செலுத்த கபாலனடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அணைவார் கைலை முன் அடைந்தார். இது முழுக்க கொஞ்சம் யோகம் சம்பந்தப்பட்ட செய்தி. இது
இதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் விரிவாக அந்த வாசி யோகம், குண்டலினி இதை பற்றின செய்திகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்லணும். வாய்ப்பு கிடைப்பின் மற்றொரு நாள் அதை உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இந்த மானிட உடம்பு என்பது ஒரு அற்புதமான பெட்டகம். இந்த உடம்பு கொண்டு இதை நம்ம இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்கு பல உபாயங்களே இறைவன் இந்த உடம்புல வச்சுருக்கான். ஆனால் இந்த உடம்பை நம்ம முறையான முறையில் பயன்படுத்தாமல் அதை வீணடிக்கிறோங்கிறது தான் உண்மையான செய்தி. அந்த வகையில் ஒரு செய்தி, வாசி யோகத்தினால மூச்சு காற்றினாலே குண்டலினியை எழுப்பி 6 ஆதாரங்களையும் கடந்து 7வது ஆதாரமாகிய பிரமரந்தத்தை நம்ம துளைத்து கொண்டு இந்த உயிர் பிரமரந்தரம் வழியாக கபால நடுமூலம் என்று நடுமூலம்னு சொல்ல, நமக்கு பொதுவாக 9 துவாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காகபுஜண்டர் என்ற சித்தர் நமக்கு 12 துவாரம் 12 ஓட்டைகள் இருக்குன்னு சொல்கிறார். அவர் ஒரு செய்தி அவருடைய சித்தர் பாடல்களில் அந்த செய்தி வரும். நான் சிறு வயதில் படித்தது சித்தர்கள் பெரிய ஞான கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் 18 சித்தர்களுடைய பாடல்களும் இந்த வாசி யோகம் மூச்சு பயிற்சியை பற்றிய ராஜயோகம் சொல்லக்கூடிய அந்த மூச்சை பற்றிய செய்திகள் எல்லாம் அந்த நூலில் இருக்குது. அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பெல்லாம் கடந்து அந்த மூச்சு பயிற்சினாலே குண்டலினியை எழுப்பி மேலே நம்ம பிரமரந்திரத்துக்கு போகணும். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த பிரமரந்திரம் என்ற உச்சந்தலையிலே ஒரு ஓட்டை இருக்குது மனிதனுக்கு. நம்முடைய நெற்றி புருவத்துக்கு நேர் பின்புறத்தில் ஒரு நம்ம உள்நாக்குன்னு சொல்லுவோம். அந்த உள்நாக்கினுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு துவாரம் இருக்குது. 3வது ஒரு துவாரம் நம்முடைய தொப்புள். இது யாரும் சொல்கிறது இல்லை. பெரும்பாலும் 9 உடம்பில் 9 ஓட்டை 9 வாசல் உடல்னு சொல்கிறாங்க. நம்ம மூக்கு துவாரம் 2, கண் 2, காது 2, வாய், கருவாய், எருவாய் ஆக 9 துவாரங்கள் தான் நம்ம சொல்கிறோம். காகபுஜண்ட சித்தர் மட்டும் இந்த 3 வாசலையும் சொல்லுகிறார். தொப்புள் வழியாக ஒரு வாசல். ஏன்னா தாயினுடைய கருவில் இருக்கும்போது நமக்கு பேசேஜ் முழுக்க தொப்புள் வழியாக தான். அந்த தொப்புள் கொடியை அறுத்த உடனே அந்த ஓட்டை மூடிக்கொண்டு விடுகிறது. ஆனால் அதில் ஒரு வாசல் இருக்குது. அதே மாதிரி புருவ நடுவுடைய பின்பக்கத்தில் அந்த உள்நாக்குக்கு மேலே கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியில் உள்நாக்கு மேலே ஏறி உண்புதுமை மெத்த உண்டு கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியில் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று, ஒரு சித்தர் பாடல் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி புருவ நடுவுடைய பின்புறத்தில் காதுக்கு மத்தியில் இப்படி நம்முடைய தடையை குறுக்க ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டோம்னா அந்த சேருகின்ற இடமானது உள்நாக்கினுடைய பகுதியாக வரும். அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அதற்கு நேர் மேலாக நடு உச்சந்தலையில் ஒரு ஓட்டை உண்டு. குழந்தையாக கருவில் இருக்கின்ற பொழுது அந்த ஓட்டை திறந்து இருக்கும். வெளியில் பூமியில் குழந்தை விரைந்த உடனே இந்த காற்று பட்ட உடனே அந்த ஓட்டை மூடிக்கொண்டு விடுமா. இந்த 3 ஓட்டையையும் திறக்கிறது தான் யோகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. இங்கே அந்த மூலாதாரத்தில் இருக்க அந்த குண்டலினி எழுப்பி இப்படி இந்த 6 சக்கரங்களையும் தாண்டி பிரமரந்திரத்துக்கு போகின்ற பொழுது அந்த உள்நாக்கு குழி வழியாக மேலே பிரமரந்திரத்தை துளையை உடைத்து கொண்டு இந்த உயிர் மேலே போகணும். இதுக்கு பேர் கபால மோட்சம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக வேடிக்கையாக சொல்லுவாங்க. கபாலத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த வாசலை திறந்து கொண்டு உயிர் அதன் வழியாக போனால் அதுக்கு கபால மோட்சம் அப்படின்னு பேர். யோகிகளுக்கு தான் அது நடக்கும். அந்த மாதிரி இந்த பிராணாயாம பயிற்சிகள், ராஜயோக பயிற்சிகளை நிற்பவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு தன்மை கிடைக்கும். தன் முயற்சியினால் அந்த கபால ஓட்டை பிளந்து உயிரை அவர்கள் வெளியே விடுவார்கள். இது என்ன செய்வாங்கன்னா, நடைமுறையில் என்னென்னா, பெரிய சாமியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சன்னிதானங்களாக இருக்கக்கூடிய பெரிய மடாதிபதிகளாக இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் போகணும். ஏன்னா பயிற்சியில் அந்த மாதிரி யோக பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கபாலம் அந்த ஓட்டை திறந்து உயிர் அது வழியாக போகணும். ஆனால் போகலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அவங்களை சமாதி வைப்பார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமாதி வைக்கிறதுன்னு. குழியில் அவர்களை வைத்து அவர்கள் உடலை வைத்து அதுக்கான சமாதி பூஜைக்கு செல்லும் போது தேங்காயை உடைத்து அவருடைய அந்த மண்டையை திறக்க செய்வார்கள். அப்படி மண்டை உடைஞ்சு அவர் இந்த கபால மோட்சம் ஆனதாக
ஒரு கணக்கு தேங்காயினால் அவர் மண்டையை உடைத்து செய்வார். இது ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் இயற்கையாக நம்முடைய சுவாச பயிற்சியினால் மூலாதாரத்து மூன்றல் கலைநின்ற கனலை கொண்டு நம்ம பிரமரந்திரத்தில் அந்த துவாரத்தை வெளிப்படுத்தி உயிரை நம்ம மேலே கொண்டு போகணும். அந்த முறையிலே அவர் இங்கே செய்தார். அதுதான் 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு, 4 கரணம்ங்கும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நம்ம சொல்கிறோம். இந்த 4ம் யோகத்தினாலே உயிரை விட வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில், சித்தம் ஒரே சித்தமாக இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும், உயிரை கபால மோட்சமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையுடன் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரமநாடி வழி, பிரமநாடிங்கிறது நமக்கு தெரியும், கொஞ்சம் பயிற்சி உள்ளவங்களுக்கு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற 3 நாடிகள் நம்ம உடம்புல இருக்குது. 72,000 நாடிகள் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதாக சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அனாட்டமியில் தெரியாது. நீங்கள் மருத்துவ ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 72,000 நாடி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சித்தர்கள் இந்த உடம்புக்குள்ளே 72,000 நாடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்முடைய கால் ஒவ்வொரு விரலிருந்து உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த நரம்புகள், இந்த நாடி என்பது தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்குபஞ்சர்ங்கிற ஒரு வைத்தியம் அதை வச்சு செய்கிறது தான். ஹார்ட்டில் ப்ராப்ளம்னாக்கா கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்தா ஹார்ட்டில் ப்ராப்ளம் சரியாகும், இருதய அடைப்பு சரியாகும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இப்போ நிறையா பண்ணுறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அந்த நாடிகள் தான். இந்த 72,000 நாடிகள் உடம்புக்குள்ளே போகுது. இதில் முக்கியமான 3 நாடிகள்ங்கிறது இடகலை நாடி, பிங்கலை நாடி என்பது. இந்த இடகலை நாடி இடதுபுறமாக சுவாசம் செல்வது, பிங்கலை என்பது வலதுபுறமாக சுவாசம் செல்வது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய 2 மூக்கு வழியாகவும் தான் நம்முடைய காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். 2 ஒரே நேரத்தில் 2 மூக்களையும் போகாது. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு மூக்கு வழியாகத்தான் சுவாசம் போயிட்டு வரும். இது எப்போ போகும்னா 24 நிமிடம் ஒரு மூக்கு வழியாக சுவாசம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அடுத்த 24 நிமிஷம் அடுத்த மூக்கு வழியாக மாறும். இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு நடந்துருக்கும். நம்ம அதெல்லாம் பொறுப்பாக இல்லை. வாசி யோகம் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிறது இதுதான். இப்போது இந்த வாசி காற்று எந்த மூக்கு வழியாக நடக்குது, பிங்கலையில் நடக்குதா, இடகலையில் நடக்குதா என்று அவர்கள் அவ்வப்போது பார்ப்பார்கள். இடகலையில் ஓடினால் அதற்கு சில பலன்கள், பிங்களை வலது புறத்தில் ஓடினால் அதற்கு சில பலன்கள். இதெல்லாம் அந்த வாசி யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதுலேயே ஜோசியம்லாம் இருக்குது. அதை எந்த கலை ஓடுகிறதோ அதுக்கு பேற்றபடி பலன்கள் சொல்லுகின்ற கலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த 2க்கும் நடுவில் என்ன இருக்கும்னா சுழுமனை என்கின்ற ஒரு நாடி ஓடுது. இந்த இடகலையும் பிங்கலையும் என்ன செய்யுதுன்னா பாம்பு 2 பின்னு போவது போல். நம்ம இந்த டாக்டர்கள் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்க்கலாம், ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு இப்படி பின்னிட்டு போய் மேலே ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக பார்க்குற மாதிரி. அப்படித்தான் நம்முடைய உடம்புல இந்த இடகளையும் பிங்களையும் ஒன்றுக்கு ஒன்று பின்னுகிறது. அந்த பாம்பு, அந்த நரம்புகள் பின்னுகின்ற இடம்தான் நம்ம இந்த ஆதாரங்கள்னு சொல்கிறோம். மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடியது. அந்த சுவாதிஷ்டானத்தில் 2 முடி பின்னும். செரிவிக்கல் ஃப்ளக்ஸஸ் என்று சொல்லுவார்கள். அதை நரம்புகளுடைய அந்த கூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மணிபூரகத்தில் மறுபடியும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் அநாகதத்தில் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகும். கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணிங்க, இந்த 2 பாம்புகள் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கக்கூடிய அந்த படம் மாதிரி. அநாகதத்தில், விசுத்தியில், ஆக்கையில் அதுகள் முடியும். அதுக்கு மேலே எழும்புகின்ற பொழுது பிரமரந்திரத்தில் போய் அது முட்டும். இந்த மாதிரியான நாடி அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். காலும் பிரமநாடி வழி. பிரமநாடி என்பது இங்கே சுழுமுனை நாடியை சொல்லுகிறது. நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால செய்தியை கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. ஆனால் இதை பற்றின செய்தி நிறைய இருக்குது. இதை செய்பவர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய யோகிகள்லாம் இருக்காங்க. இப்போ உலக அளவில் நிறையா இந்த யோகா பயிற்சிகள் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம நாடு தான் இந்த யோகத்திற்கு முக்கியமானது. இது முக்கியமாக சொன்னவர் பதஞ்சலி தான். பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னே இருக்கு. யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒன்று கூடுதல் அப்படின்னு தான் பொருத்தம். கூடுதல் யோகம் என்று சொன்னால் ஒன்று கூடுதல். வியோகம் என்றால் பிரிதல்னு அர்த்தம். தேக வியோகமானார்னு நம்ம சொல்கிறோம். தேக வியோகமானார்னா உடம்பை விட்டுட்டு போயிடும், உடம்புலேருந்து பிரிந்து போய் விட்டார். அப்போ தேக வியோகமானார். யோகம்னா ஒன்று கூடுதல்ங்கிறது தான். அது மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரத்தில் தான் இதை பற்றின செய்திகள் எல்லாம் இருக்குது. உலக அளவில் இந்தியா தான்
இந்த யோகத்தை ராஜயோகம்னு விவேகானந்தர் சொல்லுவார். இந்த ராஜயோகத்திற்கு இந்தியா தான் அடிப்படை. இதுக்கப்புறம் இதில் நிறையா இருக்குது. இதுலேயே ஹடயோகம்னு ஒன்று இருக்குது, இந்த உடம்பை மட்டுமே பக்குவப்படுத்துறது. இந்த ராஜயோகம் என்பது உடம்பும் மனசும் ரெண்டும் இணையணும். அந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி பல யோகங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம வாய்ப்பு இருந்தால் பின்னாடி ஒரு நாள் அதை பற்றி பேசலாம். ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறைமூலம் திறப்ப. அப்படி இப்போ என்ன செய்தார், அந்த கீழே மூலாதாரத்து கனலை எழுப்பி சுழுமுனை நாடி வழியாக தன்னுடைய அந்த இதை கொண்டு வந்து பரமானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த துளையை திறந்து கொண்டு அவர் உயிர் சிவலோகம் சென்றது, கையிலைக்கு சென்று மூல முதல்வர் திருப்பாதம் அணைவார் கையிலை முன் அடைந்தார். அடுத்த நாள் தான் சுந்தரரும் சேரமான் பெருமாளும் வரப்போறாங்க. ஆனால் இவர் அவர்களை வரவேற்பதற்கு முதல் நாளே கையிலைக்கு சென்று அடைந்தாராம். மூல முதல்வர் திருப்பாதம் அணைவார், இங்கே முன்றாக சென்று சேர்ந்தார் என்று சொல்லுகிறார். இது எளிதான விஷயம் இல்லை. ஆனால் யோகிகள்னாலே இதை செய்ய இயலும் அப்படிங்கிறது. இந்தியாவில் பல பேர் செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் இந்த மாதிரி யோகிகளை நிறையா பேரை பார்க்கலாம். இந்த பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஆசனமங்களும் இருக்கின்ற, இந்த மாதிரி யோக பயிற்சி செய்யக்கூடிய சுவாசத்தை மூச்சினால கட்டக்கூடிய யோகிகள் பல பேர் இருக்கிறாங்க. பரமானந்தர்ன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இந்த யோகத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்து தன்னுடைய உடலையும் உயிரையும் பிரித்து காட்டினார். அது இவங்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு முன்னாடி காட்டினார் அப்படிங்கிற ஒரு செய்தி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பெருமழை குறும்பர் இந்த யோக முறையிலே தன்னுடைய உயிரை பிரமரந்தரம் வழியாக கபால மூட்டின் வழியாக அவர் வெளியே எடுத்த மறைமூலம் திறப்ப, கபால நடு மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அணைந்தார். அது அவருடைய வரலாறை சொல்லி நிறைவு செய்கிறார். அடுத்ததாக பையிலை செறிந்த யோகத்தால் பறவை கேழ்வன் பாதம் உற கையிலை பொறுப்பர் அடியடைந்த மிழலை குறும்பர் கழல் வணங்கி. சேக்கிழாருடைய அந்த டெக்னிக் எப்பவுமே ஒரு அடியாரை முடிக்கின்ற பொழுது அவருடைய சரிதம் சொல்லி முடிக்கும்போது அவருடைய பெருமையை சுருக்கமாக 2 வரியில் சொல்லி அடுத்தாப்புல சொல்லக்கூடிய பெருமை அடியாருடைய வரலாற்றை லேசாக கோடி காமிப்பது என்பது சேக்கிழாருடைய அந்த பொயட்டிக் ஸ்டைல், அவருடைய அந்த கவிதையினுடைய நயம். அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், பையிலை செறிந்த யோகத்தால். பையிலை என்ற பயிற்சி செய்தல். யோகம் என்பது பயிற்சியினால தான் வரும். நினச்ச உடனே வந்துடார். பன்னாட்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ஒரு பிறவியில் கூட அந்த பயிற்சிகள் முடியாமல் போகலாம். கீதையில் சொல்லப்படுகின்ற செய்தி அதுதான். ஒரு செயலை நீ செய்கின்ற பொழுது உயிர் பிரிந்து விடுமானால் மறு பிறவியில் அந்த முப்பிறவியிலே செய்த செயல் அதனுடைய முடிவு அங்கே தொடக்கமாக நிற்கும். அதுலேருந்து திருப்பி மேலும் மேலே செல்லணும் அப்படின்னு கீதையில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி பையிலை செறிந்த யோகத்தால் பறவை கேள்வின் பாதம் வர அவருடைய நம்பி ஆரூருடைய பாதத்தை அடைவதற்கு கையிலை பொறுப்பர் அடி அடைந்தமிழை குறும்பர் கழல் வணங்கி பெருமழை குறும்பரை வணங்கி அடுத்த அடியார் யாருன்னு சொல்லும்போது மயிலை புறம்கொள் மென் சாயல் மகளிர் கிழவி யாழினொடும் குயிலை பொருவும் காரைக்கார் அம்மை பெருமை கூறுவாம். அடுத்த அடியாருடைய வரலாறு காரைக்கால் அம்மையார் என்று நம்மெல்லாம் சொல்லுகின்ற புனிதவதி என்று இயற்பெயர் கொண்ட அம்மையாருடைய வரலாற்றை சொல்ல தொடங்குகிறேன் என்று அதற்கு முன்னோட்டம் செய்து கொள்கிறார். இந்த அளவிலே பெருமிழலை குறும்பர் பற்றிய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்கிறார். பெருமிழலை குறும்பருடைய அந்த சிறப்பு என்ன என்று சொல்கின்ற போது, அடியார்களுக்கு தன்னை குறைத்து கொண்டு தன் பெருமையை பேசாமல் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய உயர்ந்த பண்பினர். சிவபெருமானுடைய திருவடிகளை மறவாமல் 5 எழுத்தினை எப்போதும் ஓதுகின்ற தன்மை உடையவர். நல்ல நெறி குருநாதருடைய நாமத்தை நவின்று ஓதுதலே என்று நம்பி ஆரூருடைய பெருமையை அறிந்து நம்பி ஆரூருடைய நாமத்தையே மந்திரமாக உள்ளத்திலே கணித்தவர். இந்த 3 செயல்களினாலே நம்பி ஆரூரர் கைலைக்கு செல்வதற்கு முன்பாகவே முதல் நாளே இவர் தன்னுடைய யோகத்தன்மையினாலே கைலைக்கு சென்று நம்பி ஆரூரை வரவேற்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றார். இது இவர் செய்த தொண்டு என்று
சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு காட்டுகிறார். இந்த வகையிலே நாம் அவருடைய வரலாற்றை நிறைவு செய்து தொடர்ந்து அடுத்த வாரம் காரைக்கால் அம்மையினுடைய வரலாற்றை என்னவென்று சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.